வெல்கம் டு சிஎம்ஏ தமிழ் சேனல். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ. இன்னும் நம்ம மெட்டீரியல் காஸ்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம வந்து எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும், ஸ்டாக் லெவல்ஸ், அதாவது மினிமம் ஸ்டாக் லெவல், மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல், ஆவரேஜ் ஸ்டாக் லெவல், ரீஆர்டர் லெவல் அண்ட் டேஞ்சர் லெவல், இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இஓக்யூ கண்டுபிடிக்கிறது அண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஸ்டாக் நம்ம முடிச்சாச்சு. இப்போ வந்து ஒரு சின்ன பார்ட்டு இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்னு ஒரு சின்ன பார்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோக்கு ஒரு சின்ன ஃபார்முலா தான். பட் நியூமரேட்டரில் ஒரு ஐட்டமும் டினாமினேட்டரில் ஒரு ஐட்டமும் இருக்கும். ஜஸ்ட் ஒரு ரேஷியோ கண்டுபிடிக்கிற மாதிரி தான். ஸோ நமக்கு நியூமரேட்டர் தனியாக நம்ம கால்குலேட் பண்ணணும், டினாமினேட்டர் தனியாக கால்குலேட் பண்ணணும். இஃப் இட் இஸ் டைரக்ட்லி கிவன் இன் த ப்ராப்ளம், பிரச்சனையே கிடையாது. நம்ம பாட்டுக்கு நீட்டாக ப்ராப்ளம் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ரெண்டுமே டைரக்டாக கொடுத்துட்டாங்கன்னா. கொடுக்காத பட்சத்தில் we have to use one formula for finding out the numerator as well as denominator. ஸோ நம்ம முதல்ல ஃபார்முலாவை எழுதிக்கிடுவோம், அதுக்கப்புறமா நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளே வரலாம். ஓகே, ஸோ இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ. இதுக்கு முன்னாடி வாட் இஸ் இன்வென்ட்ரி அப்படின்னு பார்த்துடலாம். இன்வென்ட்ரி மீன்ஸ் நத்திங் பட் ஸ்டாக். ஸ்டாக் மீன்ஸ் ரா மெட்டீரியலாக இருக்கலாம், ஒர்க் இன் ப்ராக்ரஸாக இருக்கலாம், அண்ட் ஃபினிஷ்டு குட்ஸாக இருக்கலாம். ஃபினிஷ்டு குட்ஸுக்கும் இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ இருக்குது. அதை வந்து நீங்கள் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் ரேஷியோ அனாலிசிஸ் அப்படிங்கிற சாப்டரில் படிப்பீங்க. ஃபினிஷ்டு குட்ஸுக்குரிய இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோவை, அதாவது நம்ம ட்ரேடிங் கன்சர்னாக இருந்தால் அப்படியே ஃபினிஷ்டு குட்ஸை நம்ம வாங்கி விற்போம், வேற எதுவும் செய்ய மாட்டோம், மேனுஃபேக்சரிங் பண்ண மாட்டோம். ஸோ அந்த ஸ்டாக் டர்ன் ஓவர் நம்ம ரேஷியோ அனாலிசிஸில் கண்டுபிடிப்போம். ட்ரேடிங் கன்சர்ன் டைரெக்டாக ஸ்டாக்கை வாங்கி அப்படியே நம்ம விற்க போகிறோம் அப்படின்னா. பட் நமக்கு இங்கே நம்ம பார்க்குறது மெட்டீரியல் காஸ்ட் சாப்டரில். ஸோ ரா மெட்டீரியலோட இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ தான் கேட்குறாங்க. ஓகே, பிஃபோர் கோயிங் இன் டு த சப்ஜெக்ட், நம்ம இப்போ இன்வென்ட்ரினா என்னன்னு நான் சொல்லிட்டேன். ஸ்டாக் இன்க்ளூட்ஸ் ரா மெட்டீரியல்ஸ், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அண்ட் ஃபினிஷ்டு குட்ஸ். பட் நம்ம மெட்டீரியல் காஸ்ட்ல படிக்கிறதுனால இந்த இடத்துல இன்வென்ட்ரி மீன்ஸ் நமக்கு என்னதான் ரா மெட்டீரியல்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிளியர் ஆகிக்கிட்டோம். அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் ஒன் இஸ் டர்ன் ஓவர். டர்ன் ஓவர் டர்ன் ஓவர்னா நல்லா கவனிங்க. ஹவு மெனி டைம்ஸ் இன் அ இயர், ஒரு வருஷத்துல எத்தனை தடவை ரா மெட்டீரியல்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு ஃபினிஷ்டு குட்ஸ், எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஃபாஸ்டா நமக்கு நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. ஹவு மெனி டைம்ஸ். ஸோ யுவர் ஆன்சர் வில் பி இன் டைம்ஸ். How many times the raw material is converted into finished goods. Finished goods. How many times the raw material is converted into finished goods. இது வந்து நமக்கு அதிகமா இருக்கணுமா கம்மியா இருக்கணுமா? பிகாஸ் நம்ம ஒன்றும் பிகாம்ல ஒரு இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா யூ கேன் யூஸ் த ஃபார்முலா அண்ட் நியூமரேட்டர் கண்டுபிடிச்சு போட்டுருவேன், டினாமினேட்டர் கண்டுபிடிச்சு போட்டுருவேன், ஆன்சர் வரும், எவ்வளோ டைம்ஸ் முடிச்சுட்டு போயிடுவேன். இட் இஸ் நாட் பாசிபிள் இன் ப்ரொஃபஷனல் கோர்சஸ். ஸோ யூ ஹாவ் டு ரைட் த இன்டர்பிரட்டேஷன், யூ ஹாவ் டு இன்டர்பிரட் த திங்ஸ். தென் ஹவு வில் யூ இன்டர்பிரட்? இப்போ ரெண்டு கம்பெனியோடது கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுமே டைம்ஸில் வரும். ஸோ அதை கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணி எது வந்து அதிகமாக இருக்கிறதோ, டர்ன் ஓவர் அதிகமாக இருக்கணும், அப்போ நிறைய ப்ரொடக்ஷன் அந்த கம்பெனியில் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ஸோ எது அதிகமாக இருக்கோ அதுதான் குட் கம்பெனி, எது கம்மியாக இருக்கோ அது வந்து நல்ல கம்பெனி இல்லை அப்படின்னு நம்ம ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து ஃபார்முலா எழுதுறேன். Inventory turnover ratio is equal to value of materials consumed value of materials consumed divided by
average stock. So here stock means raw materials. Okay, right. கவனிங்க, இப்போ நம்ம ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்கணுங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ டைரக்டாக கொடுத்தாங்கன்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது பாருங்க. அதனால ஓகே, கம்ப்யூட் த இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ ஃப்ரம் த ஃபாலோயிங். ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க, மெட்டீரியல் கன்சியூம்டு டைரக்டாக கொடுத்துட்டாங்க, வேல்யூவே கொடுத்துட்டாங்க ₹78,000. ஸோ எனக்கு என்ன தேவையில்லை, நியூமரேட்டரில் இருக்கிற வேல்யூ ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு நான் கண்டுபிடிக்க தேவையில்லை. இட் இஸ் டைரக்ட்லி கிவன் இன் மை ப்ராப்ளம். புரிஞ்சிச்சா? அப்போ நான் என்ன செய்ய போறேன்னா கீழே எடுத்து எழுத போறேன். மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு is 78,000. டைரக்டா கொடுத்துட்டாங்க, ப்ராப்ளம்ல எடுத்து எழுதிட்டேன். பட் ஆவரேஜ் ஸ்டாக் கொடுக்கல. அதுக்கு பதிலா எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்டாக்கோட ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் க்ளோசிங் ஸ்டாக் டிவைடட் பை 2. Stock is 10,000 units plus closing stock is 16,000 units divided by 2. So 13,000 units. இதுதான் என்னதுப்பா? ஆவரேஜ் ஸ்டாக். ஸோ நியூமரேட்டர் இது எனக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க ப்ராப்ளத்தில். டினாமினேட்டர் ஆவரேஜ் ஸ்டாக் நான் கண்டுபிடிச்சேன் வித் த ஹெல்ப் ஆஃப் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக். அண்டர்ஸ்டுட்? ஸோ இப்போ நீங்கள் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம். இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ ITR. Inventory turnover ratio. So கவனிங்க, ITR is equal to 78,000 divided by 13,000. So the answer is 6. So 6 in மட்டும் எழுதக்கூடாது, you have to mention the units. ஸோ இந்த ரேஷியோ வந்து பர்சன்டேஜில் கண்டுபிடிப்பாங்க, ப்ரப்போர்ஷன், அதாவது இஸ்டு போடுவோம்ல 2:1 அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஆனால் நமக்கு டர்ன் ஓவர் ரேஷியோ ஷுட் ஆல்வேஸ் பி இன் டைம்ஸ், 6 times. ஓகே, அண்டர்ஸ்டுட்? ஸோ ஃபார்முலா எழுதுகிறோம், டைரக்டாக ப்ராப்ளத்தில் இருக்கான்னு பார்க்குறோம், இல்லைன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்குறோம். கண்டுபிடிச்சிட்டு நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு, நம்ம அதையும் பார்த்துடலாம். பின்னாடி ஒரு லாஸ்ட்ல நமக்கு அடிஷ்னல் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதையும் நம்ம பார்த்துட்டோம்னா இது முடிஞ்சிடும். ஓகே, ரைட். ஃப்ரம் த ஃபாலோயிங் டேட்டா ஃபார் த இயர் எண்டட் 31st December 2021, calculate the inventory turnover ratio of the two items and put forward your comments on them. இதை தான் நான் சொன்னேன். 2 கம்பெனியோடது கொடுத்துருப்பாங்க, இல்லை 2 மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வச்சு கமெண்ட் எழுத சொல்கிறாங்க. ஓகே, ஃபைன். இப்போ நமக்கு வந்து ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க, பர்ச்சேசஸ் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 2 மெட்டீரியலுக்குமே, மெட்டீரியல் ஏக்கும் மெட்டீரியல் பிக்குமே ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேசஸ், க்ளோசிங் ஸ்டாக் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலாவை நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? இப்போ நான் ஃபார்முலா எழுதுறேன். திஸ் இஸ் illustration நம்பர் 18 நம்ம பார்க்குறோம். Illustration 18. So first formula எழுதுவோம். Inventory turnover ratio is equal to value of materials consumed divided by average stock. See, value of material consumed. அது டைரக்டா ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்களான்னா கொடுக்கல, நம்ம பார்த்தோம். இப்போதான் என்ன கொடுத்துருந்தாங்க, ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேசஸ், க்ளோசிங் ஸ்டாக் தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் இதுவும் கண்டுபிடிக்கணும், ஆவரேஜ் ஸ்டாக்கும் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சிருச்சா? அப்போ இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா வேல்யூ ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டுக்கு ஃபார்முலா எழுத போறேன்.
எழுதிட்டு ஏபி ரெண்டுக்கும் கண்டுபிடிக்க போறேன். ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். இப்போ கவனிங்க, ஓப்பனிங் ஸ்டாக் ரைட்டா. இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஏங்கிற மெட்டீரியல் கண்டுபிடிக்க போறேன், அடுத்து பிங்கிற மெட்டீரியல் கண்டுபிடிக்க போறேன். ஏக்கு நம்ம பார்ப்போமா, டேட்டா பார்ப்போமா? ஓகே, ஏக்கு பாருங்க, ஓப்பனிங் ஸ்டாக் 10,000 பிளஸ் 52,000 மைனஸ் 6,000. 10, 52, 6. So 62,000 minus 6,000, so 56,000. யூனிட்ஸ். மொத்தக்கட்டே 56,000 எழுதவே கூடாது. ஓகேவா? அதே மாதிரி நான் இப்போ என்ன செய்ய போறேன்னா பிக்குரிய டேட்டா பார்க்குறேன். 9,000, 27,000, 11,000. 9, 27, 11. See, 9 plus 27, 36,000. இதில் நீங்கள் 11,000 கழிச்சிங்கன்னா 25,000 யூனிட்ஸ். ஓகே, ஃபைன், முடிச்சிட்டேன். இப்போ நமக்கு நியூமரேட்டருக்கு என்ன தேவையோ அதை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஆவரேஜ் ஸ்டாக் கண்டுபிடிக்கணும்லப்பா. ஸோ ஆவரேஜ் ஸ்டாக்குக்கு ஏற்கனவே உங்களுக்கு நான் ஃபார்முலா சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு ரைட் த ஃபார்முலா அகெயின். ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் க்ளோசிங் ஸ்டாக் டிவைடட் பை 2. ஓகே, ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் பாருங்க 10,000. ஏக்கு பர்ச்சேசஸ் மட்டும் விட்டுருங்க. 10,000 பிளஸ் 6,000 divided by 2, so 8,000 units. Second, B க்கு 9,000 plus 11,000 divided by 2, 10,000 units. நம்ம என்ன செய்ய போறோம்னா ஐடிஆர் கண்டுபிடிக்க போறோம். அதாவது இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ ஃபார் ஏ. முதல்ல நியூமரேட்டர் கண்டுபிடிச்சு வச்சுக்கோம்ல, 56,000 யூனிட்ஸ். பாருங்க, 56,000 யூனிட்ஸ் டிவைடட் பை 8,000. So 7 times. Okay, then inventory turnover ratio for B. B க்கு வந்து நமக்கு இதை பாருங்க, நியூமரேட்டர் 25,000. நியூமரேட்டர்னா ஒன்றும் கிடையாது, மேலே எழுதுறது அவ்வளோதான். டிவைடட் பை 10,000 இஸ் ஈக்குவல் டு 2.5 டைம்ஸ். See, 7 times and 2.5 times. அவங்க எழுதுன இன்டர்பிரட்டேஷனை வாசிங்க. நான் சொன்னேன் இல்லையா, இன்டர்பிரட்டேஷன் இஸ் very, very important. Material inventory turnover ratio indicates efficiency of the management with which they are able to utilize their inventory. It indicates the existence or non-existence of non-moving items, dormant items, and slow-moving items, etc. in inventory. If the ratio is high, the efficiency is high. நான் சொன்னேன் பார்த்தியா, என்னது நிறைய வாட்டி நம்ம அந்த மெட்டீரியலை வாங்குறோம் அப்படின்னா நல்லது. ஸோ டர்ன் ஓவர் ரேஷியோஸில் டர்ன் ஓவர் அதிகமாக, நம்பர் ஆஃப் டைம்ஸ் அதிகமாக இருக்க நல்லது. அப்போ நீங்கள் என்ன எழுத போகிறீங்கன்னா, என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் த ரேஷியோ இஸ் ஹை த எஃபிஷியன்சி இஸ் செட் டு பி ஹை. இஃப் த ரேஷியோ இஸ் லோ தென் த எஃபிஷியன்சி இஸ் செட் டு பி லோ. அப்போ இன் திஸ் கேஸ் த யூசேஜ் ஆஃப் மெட்டீரியல் ஏ இஸ் பெட்டர் தேன் மெட்டீரியல் பின்னு எழுதி முடிச்சிடணும். ஓகேவா, புரிஞ்சிருச்சா? பாருங்க, in the instant case example la the usage of material A is better than material B. இது மட்டும் எழுதுனா கூட போதும், வேற எதுவுமே வேண்டியதில்லை. மெட்டீரியல் இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோன்னு கொடுக்கலாம், இல்லை மெட்டீரியல் டர்ன் ஓவர் ரேஷியோன்னு கொடுக்கலாம், இல்லை வெறுமனே இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோன்னு கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலும் இதுதான். ஓகேவா, அண்டர்ஸ்டுட்? நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு டைரக்டாக ப்ராப்ளத்தில் மெட்டீரியல் கன்சியூம்டும் ஆவரேஜ் ஸ்டாக்கும் கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை, ஃபார்முலாவை எழுதி அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்.
கொடுக்காத பட்சத்துலையும் ஒன்றும் இல்லை, அதுக்கும் நம்மக்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி வேல்யூ ஆஃப் மெட்டீரியல் கன்சூம்டும் ஆவரேஜ் ஸ்டாக்கும் கண்டுபிடிச்சிட்டு நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா வேல்யூ வச்சு யூ வில் கெட் ஒன் ஆன்சர் தட் ஷுட் பி ரிட்டன் இன் டைம்ஸ். அடுத்து 2 மெட்டீரியல் கொடுத்து கம்பேர் பண்ண சொல்லலாம். இல்லை 2 கம்பெனியோட ஆனுவல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் 12,000 இருக்கும். 12,000 யூனிட்ஸ் கம்பெனி ஏக்கும் வேண்டியது இருக்கும், இல்லை ஃபர்ம் ஏக்கோ ஃபர்ம் பிக்கு. அப்போ அந்த 12,000க்கு எவ்வளோ டேர்ன் ஓவர் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத வச்சும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ 2 கம்பெனியும் கம்பேர் பண்ணலாம், 2 மெட்டீரியலையும் கம்பேர் பண்ணலாம். யூ ஷுட் நோ ஹவு டு இன்டர்பிரட் த ரிசல்ட். தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஆஸ் அ காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் யூ ஷுட் நோ ஹவு டு இன்டர்பிரட் த ரிசல்ட்ஸ். இந்த குவான்டிடேட்டிவ் ரிசல்ட் வந்து இனிமேல் ஏஐ போட்டுரும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செஞ்சு கொடுத்துரும். அதுக்குரிய இன்டர்பிரட்டேஷன், அதுக்குரிய ஃபினான்ஷியல் அட்வைஸ் கொடுக்கறது தான். காஸ்ட் எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி நமக்கு ப்ராஃபிட் அதிகமாக மேக்ஸிமைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறது மட்டும்தான் இனிமேல் சிஎம்ஏஸ் அண்ட் சிஏஸோட வேலையாக இருக்கும். அதனால் இன்டர்பிரட்டேஷனுக்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸு. டேட்டா அனலிட்டிக்ஸ்னு ஒரு பேப்பரே உங்களுக்கு இருக்குது குரூப் 2ல். ஓகேவா? எஸ், நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.